ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர்வான வீட்லேருந்து பண்ணக்கூடிய ஒரு டேட்டா என்ட்ரி இன்டர்ன்ஷிப் பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது கம்பெனி பார்த்தீங்கன்னா வேரட் இன்ஜினியரிங்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி மூலியமாக தான் இந்த டேட்டா என்ட்ரி ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இந்த ஒரு வெப்சைட்டில் வந்துட்டு குடுத்துருக்காங்க. ஸோ, அதனால தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ, வீடியோவ ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாப் பத்தின டீட்டெயில்ஸ் உங்கனால தெரிஞ்சுக்க முடியும். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த ஜாப் பத்தின டீட்டெயில்ஸ நான் உங்களுக்கு கிளியரா வந்துட்டு சொல்லிர்றேன். ஸோ, இது பார்த்தீங்கன்னா, வொர்க் ஃப்ரம் ஹோம் டேட்டா என்ட்ரி இன்டர்ன்ஷிப் தான். ஸோ, இந்த இன்டர்ன்ஷிப் வந்து யாரு குடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வேரட் இன்ஜினியரிங்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ, இது பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் சொல்யூஷன் அண்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ற ஒரு க்ரோவிங்கான ஒரு கம்பெனி தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி நெக்ஸ்ட்டு டேட்டாவை யூஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளியராக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ன்ஷிப்பில் உங்களுக்கான ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி இன்டர்ன்ஷிப். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்பில் மெயினான ஒர்க் என்னென்னு கேட்டிங்கன்னா டேட்டா என்ட்ரி ப்ளஸ் எக்ஸல் அனலைசஸ் ரிலேட்டடான ஒர்க்குங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்புக்கான டைப் அண்ட் டைமிங் என்னென்னு பார்த்தரலாம். ஸோ இது முழுக்க நீங்கள் வீட்டிலேருந்து பண்ணக்கூடிய ஒரு ஜாப். ஸோ பார்ட் டைமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜாப்பில் உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ 5 நாளுமே பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு வந்து உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 6 மாதங்கிறத சொல்லியிருக்காங்க. பார்ட் டைமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சூட்டபுளாக இருக்கும். அதையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஜாப்புக்கான ஸ்டீபன் டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தரலாம். ஸோ மந்த்லி பார்த்தீங்கன்னா மினிமம் 2Kலேருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 5K வரைக்கும் கிடைக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு அமௌண்ட்டுமே கிடைக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்ன்ஷிப் ஃபோக்கஸ் லேர்னிங்கில் இருப்பதா இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து கிடைக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ஜாப்புக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அதாவது உங்களோட மெயின் ஒர்க் என்னங்கிறது இப்போ பார்த்தலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா லார்ஜ் வால்யூம் டேட்டா சிஸ்டமில் இன்புட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த டேட்டாவை வெரிஃபிகேஷனும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே ஜெனரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்பெனி ரெக்கார்ட்ஸை ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டேட்டாவில் எரர்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து கரெக்ட் பண்ணணுங்கிறதும் சொல்லியிருக்காங்க. எக்ஸலில் யூஸ் பண்ணி டேட்டா அனலைஸ் வந்து பண்ணணும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேஃபாக ஹேண்டில் பண்ணணுங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் கோஆர்டினேட் பண்ணி டேட்டாவை வந்து அப்டேட் பண்ணணுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிளாக சொன்னால் இது பார்த்தீங்கன்னா எக்ஸல் ப்ளஸ் டேட்டா மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டாக இருக்குங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான இன்டர்ன்ஷிப் தாங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஜாப்புக்கான ஸ்கில்ஸ் ரிக்வயர்டு என்னென்னு பார்த்தரலாம். ஸோ இந்த ரோலுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்கில்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா எக்ஸல் வந்து தெரிஞ்சிருக்கணும், டேட்டா என்ட்ரி அக்யூரசி வந்து இருக்கணும், ஸோ பேசிக் டேட்டா அனலைசிஸில் நாலேஜ் வந்து இருக்கணும், ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட்டு இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. எக்ஸலில் ஃபார்முலாஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக் அனலைஸ் வந்து தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அட்வான்டேஜுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா கிளியராக இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஜாப்புக்கான எலிஜிபிலிட்டி, அதாவது யாரெல்லாம் இந்த ஒரு ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாங்கிறது பார்த்தரலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட்டட் ஸ்டூடெண்ட், போஸ்ட் கிராஜுவேட்டட் ஸ்டூடெண்ட், இன்ஜினியரிங் படித்தவங்க, மேனேஜ்மெண்ட் படித்தவங்க, ஆர்ட்ஸ், காமர்ஸ், சயின்ஸ், லா, மெடிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கிற யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ ஃப்ரெஷர்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜாப்புக்கு எலிஜிபிள் தாங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா பேக்ரவுண்டில் இருக்க ஸ்டூடெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜாப்புக்கு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ ஓப்பன் இன்டர்ன்ஷிப்புங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஜாப்புக்கான லொக்கேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா இது முழுக்க வீட்டிலேருந்து தான் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ஒரு லொக்கேஷனில் யாராவது இருந்தால் கூட நீங்கள் டேரெக்டாக போய் ஒர்க் பண்ணிக்கலாங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரிமோட் ஒர்க்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையுமே பார்த்துக்கங்க. இந்த ஒரு ஜாப் வந்து நீங்கள் ஓகேவாக இருந்துச்சுன்னா அப்ளை ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஜாப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக என்ன கிடைக்கும், அதாவது பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ சர்டிஃபிகேட் ஆஃப் காம்ப்ளீஷன் வந்து கிடைக்கும். ஸோ லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் வந்து கிடைக்கும். ஸோ ஃப்ளெக்சிபிள் ஹவர்ஸில் உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஜாப்பில் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டை வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க.
இந்த ஜாப்க்கான அப்ளிகேஷன் டெட்லைன் எப்பன்னு கேட்டிங்கன்னா, 23 பிப்ரவரி 2026. ஸோ இந்த டெட்லைன் மிஸ் ஆகாம அப்ளை பண்ணிருங்க. ஸோ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா, லிமிட்டட் டேட்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ அப்ளை பண்ணணும்னு நெனைக்கிற யூசர்ஸ் வந்து அப்ளை ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கங்க. இந்த ஒரு ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலயுமே உங்ககிட்ட வந்துட்டு ஃபீஸ் வந்து பே பண்ண சொல்ல மாட்டாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோ, இல்ல ஜாயினிங் ஃபீஸோ எந்த இடத்துலயுமே கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்க வந்துட்டு வித்தவுட் இன்வெஸ்ட்மென்ட்ல இந்த ஒரு ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். சரி, ஓகே. லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஜாப் வந்து யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனச்சீங்கன்னா, பார்ட் டைம் வொர்க் ஃப்ரம் ஹோம் தேடுற ஸ்டூடண்ட்ஸுக்கும், எக்ஸெல்ல ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ண இருக்கிறவங்களுக்கும், ரெஸ்யூமுக்கு இன்டர்ன்ஷிப் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ண நெனைக்கிற ஃப்ரெஷர்ஸுக்கும், டேட்டா அனலைஸ் ஃபீல்டுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஒரு ஜாப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஜாப்ல அப்ளை பண்ண நெனச்சீங்கன்னா, அப்ளை ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கங்க. அப்ப வேண்டான்னு நெனைக்கிறவங்க தாராளமா ஸ்கிப் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜாப் பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியரா ரீட் பண்ணி சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை.